சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம். ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் தற்போது பட்டீஸ்வரம் என்ற திருக்கோயிலில் அமைந்திருக்கின்ற ராமலிங்க சுவாமி திருக்கோயிலை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். டிஆர் பட்டினம் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்த கோயில் இன்று ராமசுவாமி கோயில் அல்லது ராமலிங்க சுவாமி கோயில் என்று அழைக்கப்படுகின்றது. ஆனால் அதன் உச்சகட்டத்தில் இந்த இடமும் கோயிலும் முதலாம் ராஜராஜ சோழனின் 3வது ராணியான பஞ்சமன் மாதேவியின் பெயரால் பஞ்சமன் மாதவீஸ்வரம் என்று அழைக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலை போற்ற வேண்டுமானால் நக்கன் தில்லை அழகியார் என்ற பெயருடன் பிறந்த பஞ்சமன் மாதேவியினுடைய தியாகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் பழுவேட்டரையரின் குலத்தைச் சேர்ந்தவள். கல்கியின் பொன்னியின் செல்வன் வரலாற்றில் இவர் இடம்பெற்றிருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். இக்கோயில் ராஜேந்திர சோழனால் அவரது மாற்றாந்தாய் பஞ்சமன் மாதேவிக்காக கட்டப்பட்டது. அவர் ராஜேந்திர சோழனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக தனக்கு வாரிசு பிறக்கக்கூடாது என்பதற்காக மூலிகளை உட்கொண்டு தியாகம் செய்தார் என்பது வரலாறு. அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் இந்த பள்ளிப்படை உருவானதாக தெரிகின்றது. இந்த கோயில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. முதலில் இக்கோயிலில் சிவனின் பெயர் பஞ்சமன் மாதவீஸ்வரத்து மகாதேவர் என்று அழைக்கப்பட்டது. ராஜேந்திர சோழன் காலத்தில் இந்த இடம் முடிகொண்ட சோழபுரம் என்றும் அழைக்கப்பட்டது. ராஜராஜ சோழனின் வேறு எந்த ராணிக்கும் பள்ளிப்படை கோயில் எதுவும் இல்லை. முதன்மை ராணி உலகநாயகி உலகமகாதேவி இல்லை மற்றும் ராஜேந்திர சோழனின் தாய் வானவ மாதேவி கூட இல்லை. பஞ்சவன் மாதேவிக்கு மட்டும்தான் இந்த திருக்கோயில் பள்ளிப்படை அமைந்திருக்கிறது. ராஜேந்திர சோழன் மீது இருந்த காதல் என்று கூறப்படுகின்றது. பாசம் என்றும் சொல்லலாம். அவளால் குழந்தை பிறக்கும் திறனில்லை என்பதை உறுதிப்படுத்த மூலிகைகளை உட்கொண்டவள் அவள். அதனால் அவளது கணவர் ராஜராஜ சோழன் தன் மகன் ராஜேந்திர சோழனை வாரிசு மற்றும் வருங்கால அரசனாக்க முடியும் என்பதனால் இந்த நிலையை அவளுடைய மேற்கொண்டாள். பள்ளிப்படை என்பது ஒரு புதைக்குழியாகும். பொதுவாக அரச குடும்பத்தைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் அல்லது சிப்பாய்களை அடக்கம் செய்த இடம். அதற்கு மேலே ஒரு தெய்வத்தின் சிற்பம் வைக்கப்பட்டிருக்கும். பழங்காலத்தில் இது எப்போதும் சிவலிங்கமாகவே இருந்தது. காலப்போக்கில் இதனை கோயில்களாக வளர்ச்சியடைந்து இன்று பல செயலிகள் வழிபாட்டில் உள்ளன. பெரும்பாலும் இறந்த அரசு அல்லது சிப்பாய் கோயில் வளாகத்தில் அடக்கம் செய்யப்படுகின்றார். இந்த பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இதனை நாம் தஞ்சாவூருக்கு வரும்போது அவசியம் தரிசிக்க வேண்டால் வரலாற்று புனிதத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சேவிக்க வேண்டும் ஐயா, சேவிக்க வேண்டும் ஐயா, சீரோ பரோ சேவிக்க வேண்டும் ஐயா, சீரோ பரோ சேவிக்க வேண்டும் ஐயா, சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியான், சேவிக்க வேண்டும் சிதம்பரமூர்த்தியான், தேவாதி தேவர் திருச்சன்னதே கண்டு சேவிக்க வேண்டும் ஐயா, சிங்காரமான சிவ கங்கையில் மூழ்கி சிவகாமி சன்னதி முன்பாகவே வந்து பாகவே பிரதட்சணமும் செய்து பாகவே பிரதட்சணமும் செய்து பக்தர்கள் சித்தர்கள் பணிவுடனே தொழ சேவிக்க வேண்டும் ஐயா, ஸ்ரீராமபரம் சேவிக்க வேண்டும் ஐயா. ஹரி. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள்.
இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.